chicken eclipse onion. Plating is extraordinary. இதெல்லாம் என்ன பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல மட்டும்தான் கிடைக்குமா? வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி பண்றதுன்னு நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் டெரியாக்கி சாஸ்னு ஒன்று பண்ணிருப்பாங்களா, அதை வீட்ல பண்ணலாம். ஒரு பவுல்ல சோயா சாஸ், தண்ணி, தேன், பிரவுன் சுகர் அண்ட் ரைஸ் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கார்லிக் பவுடர் அண்ட் சில்லி ஃபிளேக்ஸ், கொஞ்சம் எள்ளெண்ணெய், இஞ்சியை துருவி சேர்த்திருக்கேன். கடைசியா கார்ன்ஃபிளவர்ல தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிடலாம். திக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணா டெரியாக்கி சாஸ் ரெடி. ஆக்சுவலா மெரின் ஒன்று சேர்ப்பாங்க, அதில் ஆல்கஹாலிக் கண்டென்ட் இருக்கு. அதுக்கு பதிலாக தான் நம்ம ரைஸ் வினிகர் சேர்த்திருக்கோம். சிக்கன் குக் பண்ண எண்ணெய், பூண்டு, ரோஸ்மெரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கிடைக்கலன்னா மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போன்லெஸ் சிக்கன், உப்பு, மிளகுத்தூள் போட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணிட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்லோவாக லேயராக எடுத்து உள்ள சிக்கன் ஸ்டஃப் பண்ணி நல்லா ரோல் பண்ணிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிடலாம். சில்லி சாஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ரெடி பண்ண டெரியாக்கி சாஸ் சேர்த்துக்கணும். பூண்டு, ரோஸ்மெரி, சில்லி சாஸ், ஹாயின் சாஸ், உப்பு அண்ட் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் திக்காகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த ஹாயின் சாஸ் அமேசானில் கிடைக்கும். அது கிடைக்கலனா வெறும் டெரியாக்கி சாஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக பீட்ரூட்டை கிரேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பூண்டு, எண்ணெய், மிளகுத்தூள், உப்பெல்லாம் போட்டு சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த டிஷ்க்கு 10க்கு எவ்வளோமா கொடுக்கலான்னு சொல்லுங்கள். அண்ட் குக் வித் கோமாளியில் யார் பண்ணுதுன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.